சிவாஜி கணேசன் பிடிக்குமாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் சிவாஜி த பாஸ் அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து, ஐயா என்னையா எப்படியா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்தியா, பார்த்து ஸ்டண்டெல்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கய்யா, ஒன்றும் பார்த்து அடிபட்டுறாம அப்படி இப்படி தான் பேசுவார். நீ முறைக்கிற, நீ வந்து எனக்கு அவன் வில்லன் கிடையாது, அவன் வந்து ஒரு லூஸ். அவன் படம் பண்ணுறேன், அந்த படத்தில் வந்து அப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரோலு, அவர் தான் ஹீரோ, அது ஹீரோ ரோலுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னாரு. சார் இருக்கு சார் இருக்கு சார் அப்படின்னு. யாராச்சும் ஒரு பொண்ணு கூட பார்த்தியா, அப்போ பாரு ஒரு 2 பொண்ணுங்களோடய சுத்துறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில மேனேஜர்லாம் சொல்லியே இருக்காங்க, தம்பி நீ எப்படி சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறேன் நானும் பார்க்குறேன்ப்பா அப்படின்னாரு. ஆனால் வணக்கம். கைதி, மண்டேலா, குருதியாட்டம், இரத்த சாட்சி, லவ்வர், இன்ஸ்பெக்டர் ரிஷி, இப்படி பல படங்களில் தேர்ந்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து ஒரு வளர்ந்து வர இளம் நடிகராக இருக்கக்கூடிய கண்ணா ரவி அவர்கள் தான் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கண்ணா ரவியை ஒரு நல்ல நடிகராக எங்களுக்கு வந்து தெரியும். சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி கண்ணா ரவி யார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக நான் வளர்ந்தது வந்து ரெட்டில்ஸ்ன்ற ஒரு ஊர். அப்பா வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வச்சுருந்தாரு. ஸோ என் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். ரொம்ப ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். நம்மளுக்கு இந்த சினிமா ஆசை அதெல்லாம் வந்து எப்படின்னா, வீட்டில் வந்து சினிமா நல்லா பார்ப்பாங்க சார். ஸோ வீட்டில் வந்து டிவி வந்து நம்மளுக்கு ஃபேன் எப்படி ஓடிட்டு இருக்கோ அந்த மாதிரி டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வீட்டில் வந்து எந்நேரம் படத்தை பற்றி சொல்லுவாங்க, நடிகர்களை பற்றி சொல்லுவாங்க. இந்த நடிகர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணார், இவர் இதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தார், இவர் இப்படி கஷ்டப்பட்டு வந்தார், அப்படி கஷ்டப்பட்டு, இந்த கதைகளெல்லாம் பார்ப்பதோட சினிமா பற்றி நிறைய பேசுவாங்க. அது எங்கள் பாட்டியும் அப்படிதான். ஸோ ஃபேமிலிலேயே கொஞ்சம் எல்லாரும் சினிமா வந்து பயங்கரமாக ஒரு பெரிய பிரமிச்சு பார்க்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குனாலுமே கூட சினிமா கூப்பிட்டு போயிடுவாங்க. இனி என்ன வேணால் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை, பாஸ் மட்டும் ஆயிருக்கு, அவ்வளோதான், மினிமமாக அது மட்டும்தான். அந்த மாதிரி சினிமாவை பற்றி பேச 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 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சினிமா சப்கான்ஷியஸாக உள்ள. ஸோ அதில் கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், அப்படியே டான்ஸு, கராத்து, மியூசிக்கு, இது எல்லாத்தையுமே அப்படியே சும்மா அந்த சைல்டுஹுட்டில் ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிச்சதான். நான் ஆசையாக இருக்கும் ஆக்டர் ஆகணும்னு, பட் இவ்வளோ சீரியஸாக எடுப்போன்றதை நான் அப்போ நினச்சி பார்க்கல. பொதுவாக பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்ற பல ஆசைகள் இருக்கும். அப்படி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன ஆசை இருந்தது, உங்களுக்கு இருந்த என்ன ஆசை இருந்தது? ரெண்டுமே இருந்துச்சு. அப்பா வந்து இல்லை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ரெண்டுமே தான் கேட்டாங்க. எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடு, நம்ம குடும்பத்தில் யாரும் டாக்டர் இல்லைன்னாங்க. அதுக்கு ஒழுங்காக படிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மார்க் வேணும்னு சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னா அதுக்கு நான் டாக்டராகவே ஆகிடுவேன், ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் என் தலையெழுத்து வந்து நான் இன்ஜினியராக தான் படிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டாக்டர் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கே தெரியும், நம்ம டாக்டரானா எத்தனை பேரோட உயிர் அதில் பிரச்சனையாக போய் முடிய போகுதுன்றதுனால. அதே தான் இன்ஜினியராக யோசித்தாலும் எத்தனை பேரோட லைஃப் வந்து அதில் பாதிக்கப்பட போகுது. அதனால் யார் உயிருக்கும் சேதம் இல்லாத ஒரு தொழில் எதுனா ஓகே, நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறது நம்மளுக்கு வரும், அதை நம்ம எடுத்துருவோம் அப்படின்றது தான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் எல்லாத்துலேயும். ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இன்ஜினியரிங் சீட் ஒரு காலேஜில் இருந்துச்சு, பாரத் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜில். அந்த காலேஜில் கொண்டு போய் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் சரி அவங்க சேர்த்து விட்டதை படித்து கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்தாங்க நீங்கள் கேட்ட டிகிரி, நான் கேட்ட சினிமா கொடுத்துருங்க. நீங்கள் நடிகராகணும்னு ஆசைப்பட்ட அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஆதர்சமாக இருந்த நடிகர்கள்லாம் யாராக இருந்தாங்க? இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் தான் என்னோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவரை பார்த்து தான் நான் சினிமாக்கே வந்து நம்ம ஒரு ஸ்டார் ஆகணும், நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும், இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து நம்ம படத்தை இப்படி பார்க்கணும்னு நினச்சதுக்கு காரணம் ரஜினிகாந்த் சார் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஜாக்கி சான் சார். ஜாக்கி சான் வந்து அது என்ன சொல்கிறது, வேர்ல்டு லெவலில் ஸ்டார் அவர். ஸோ அதனால் யாருமே நம்ம சைல்டுஹுட்டில் யாருமே ஜாக்கி சானை கடக்காமல் வந்திருக்க முடியாது. அவரோட படங்களை பார்க்காம, அவர் தெரியாமல், ஜாக்கி சானை தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் எனக்கும் அந்த ஸ்டண்ட்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அடிக்கடி மரத்துலேருந்து குச்சி காலையெல்லாம் உடைச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இவங்க 2 பேர் தான் கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லார்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியும் ரசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்போது லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவம் என்னென்னன்றதை சினிமாக்குள்ளே வரும்போது தான் நான்
இவங்கள மட்டும் தான் பிடிக்கும், இவங்கள மட்டும் தான் பிடிக்கும்னு இல்லாம, எல்லாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, இவங்க எப்படி ஆக்டிங் அப்ரோச் பண்றாங்க, இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஒன்னிச்சு பார்க்க ஆரம்பிச்சது தான். ஆக்டிங் ஒர்க் ஷாப் சேர்ந்ததா சொன்னீங்க சார். அதை இங்கே யார்கிட்ட சேர்ந்தீங்க? யார் ட்ரெயினராக இருந்தாங்க? உங்க கூட சக மாணவர்களாக இருந்த நடிகர்கள் அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்ச உடனே வந்து எனக்கு நான் சினிமா போகணும்னு ஆசை. வீட்ல அப்பா கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு சினிமா தான் போகணுன்ட்டு. அவர் வந்து ஷாக்கா பார்த்தாரு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து சொன்னாரு, "ஆ சரி சினிமா போறேன்னா ஷூரா டிசைட் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா ஷூரா பண்றேன்." அப்பன்னா ப்ராப்பரா வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து தான் படிக்கணும் அப்படின்னாரு. சரிங்க இன்ஸ்டிடியூட் மறுபடியும் படிக்கணுமா? ஐயோ! என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவரு. இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லா துறையும் மாரியும் இதுவுமே ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு பயிற்சி எடுத்துட்டு போற ஒரு துறை தான். அதனால வந்து நீ ப்ராப்பரா ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கிறது தான் கரெக்ட்டு. எனக்கு தெரியாது எந்த இன்ஸ்டிடியூட்னு. எனக்கு தெரியும். பாலுமகேந்திரா சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாலுமகேந்திரா சினிமா பட்டறைன்னு ஒரு பட்டறை வச்சிருக்காரு. அங்க போய் சேர்ந்து படி. அவர் ஒரு நல்ல இயக்குனர். ரொம்ப சிறந்த இயக்குனர். அவர் உனக்கு கரெக்ட்டான ஒரு கைடா இருப்பாரு. அவர்கிட்ட கிடைச்சதுன்னா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து எனக்கு உள்ள பாலுமகேந்திரா சார் இன்ஸ்டிடியூட் கிட்ட இன்டர்வியூ போகும்போது சுத்தமா எதுவுமே தெரியாது. அவர் கேட்கறது உலக சினிமா பத்தி. நான் சொல்றதெல்லாம் அனிமேஷன் படம்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வெறும் ஜாக்கி சான் படமா சொல்லிட்டு இருப்பேன். புடிச்ச படம் எதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வந்து சார் எனக்கு சிவாஜி த பாஸ் சிவாஜி பிடிக்கும் சார் அப்படின்னா, சிவாஜி கணேசன் பிடிக்குமாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் சிவாஜி த பாஸ் அப்படின்னு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த எங்க வந்திருக்கான் அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாரு. எதை பார்த்து செலக்ட் பண்ணாருன்னு எனக்கும் தெரில. எனக்குமே குழப்பம் இன்னி வரைக்கும் குழப்பமா தான் இருக்குது. எப்படி என்ன சூஸ் பண்ணாருன்றது எனக்கும் தெரில. செலக்ட் பண்ணிட்டாரு. இன்ஸ்டியூட் படித்து முடித்தோம். படிக்கும்போது எனக்கு ட்ரெயின் பண்ணது வந்து வெங்கட்ரமண பாலகிருஷ்ணன் என்னோட குரு. அவர் தான் எனக்கு கிளாஸ் எடுத்தார். டெய்லி அவரோட கிளாஸ் இருக்கும். ஃப்ரைடே மட்டும் பாலுமகேந்திரா சாரோட கிளாஸ் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அவர் ட்ரெயின் பண்ணது எல்லாமே இந்த தியேட்டர் இந்த நாடக நடிப்பு எப்படி அப்படின்ற ஒரு விஷயம். நடிப்புக்கான பேசிக் என்னென்ன, அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் எப்படி போகிறது, எல்லார் முன்னாடியும் கூச்செல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ பேசிக் ஆஃப் ஆக்டிங் எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் படிக்கும்போது என் கூடயே வந்து டைரக்ஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலுமகேந்திரா சார் ஃபுல் டைம் கிளாஸ் எடுப்பார். ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு 10 பேர் 10 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஆக்டிங் பேட்ச்சில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். டெய்லி காலையில் கிளாஸ் நடக்கும். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு வந்தோடனே ஒரு படம், ஏதாச்சும் ஒரு படம், ஏதாச்சும் ஒரு உலக சினிமா சார் தான் சூஸ் பண்ணுவார். லஞ்ச் பிரேக் இருக்கும்போது நம்ம புக்கை எடுத்து படிக்கணும். சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ஒரு 10 பேஜாவது படிக்கணும். இதுதான் இவ்வளோதான் டெய்லி ரொட்டீன் அங்கே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து திரும்ப படிக்கணுமான்னு நினச்ச நான் திரும்ப போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது என்னோட டே வந்து அவ்வளோ லேர்னிங்க்கு ஓப்பனாக இருந்துச்சு. என்னால் கிளாஸில் 1 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் கவனிக்க முடியாது. அப்போது எங்கெங்கேயோ மனசு அலப்பாயும், எங்கெங்கேயோ போவோம், என்னென்னவோ நினைக்கும். இந்த பாடத்தை எதுக்கு நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டுன்ற மாதிரி தோணும். ஆனால் ஆக்டிங் கிளாஸில் உட்காரும்போது தான் எனக்கு வந்து நான் டவுட் கேட்குறேன். நான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மாறுறேன். அப்போ தான் புரிஞ்சுது, ஓ நம்ம மக்கு கிடையாது, நம்ம ஆக்சுவலாக நம்மளோட துறை இதுதான், நம்ம அது தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்றதே எனக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ அப்படி தான் என்னோட ஆக்டிங் பேட்ச் போது. என்ன மாதிரியே எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்த பசங்க தான் என் கூடயும் சேர்த்து ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்க கூடயும் வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவங்கவுங்க துறையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கவுங்க வேறு துறையில் போயிட்டாங்க. சினிமாவில் இப்போ யாரும் இல்லை. என்ன மாதிரி ஒரு 7-8 பேட்ச் இருக்குது. அதில் வந்து இப்போ அருள் ஜோதின்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் சினிமாவில் ப்ராப்பராக இப்போ நிறைய ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு மென்டார் மாதிரி அந்த டைமில் இருக்கும்போதே வந்து கொஞ்சம் நிறைய மற்ற பெருசாக இன்னும் பண்ண இவர் நம்ம சிவாஜி தேவ்னு சொல்லிட்டு இந்த சிவாஜி சாரோட பேரன் அவரும் அங்கே தான் படித்தார். அவர் இன்ஸ்டியூட் சீனியர். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டர்ஸில் டச் உண்டு. அவ்வளோதான். பாலுமகேந்திரா கிளாஸ் போன பிறகு சினிமா தேடல் வாய்ப்புகள் எப்படி இருந்தது? அதில் நடந்த ஏதாச்சும் சார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். எப்படின்னா ஆடிஷன் எங்கே நடக்குதுன்னே தெரியாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட்டாக சாப்பிட்டு சைலண்ட்டாக போயிட்டு வந்துடுவானுங்க. கிளாஸுக்கு லேட்டாக வருவானுங்க. நம்ம பேட்ச் பசங்களே எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்வானுங்க. அப்புறம் பார்த்தா சைலண்ட்டாக அவங்க மட்டும் பேசிப்பாங்க, நான் இந்த மாதிரி ஆடிஷன் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட மாட்டாங்க. ஓகேங்களா? எப்படி இவங்களுக்குலாம் இது கிடைக்குது, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சைலண்ட்டாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா மணி அண்ணன் டீ கடைன்னு ஒரு டீ கடை சாலிகிராமம் அருணாச்சலம் ரோட்டில். அங்கே அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாவில் ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்தெந்த ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வருதோ அந்தந்த ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் உட்காந்து எழுதி பெனில் சின்ன சின்ன மினி ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவார்
எல்லாருக்கும். யார் யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த டீ கடையில் அந்த காப்பி வாங்கிட்டு போயிட்டு ஃபோட்டோ போட்டு அவங்களோட பேர் பின்னாடி அட்ரஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்கிருந்து தான் இவனுங்க எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் இன்ஸ்டியூட் சீனியர்ஸே கூப்பிட்டு ஃபிலிம் மேக்கிங் சீனியர்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ கேமரா வச்சிருப்பாங்க ஃபிலிம் மேக்கிங் படிக்கிறவங்க. ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து அவனுங்கள மாதிரியே முடிஞ்ச உடனே இன்ஸ்டியூட்டு லஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சுன்னா டப்புன்னு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்லாம் எது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு வரது. அதுக்கப்புறம் போயிட்டு இன்ஸ்டியூட் முடிஞ்ச உடனே ஈவினிங் 6 மணிக்குள்ளே முடியறதுக்குள்ளே எந்தெந்த ஆஃபீஸ்லாம் போய் கொடுக்க முடியும் அதை கொடுத்துட்டு வரது. சாட்டர்டே சண்டே லீவுனா அங்கேருந்து வந்து ஒரு ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக கொடுத்துட்டு வரதில்லை. ஆனால் எதுவுமே நடக்கலை. அந்த சைட்லேருந்து எதுவுமே கால்ஸ் எதுவுமே பெருசாக வரல. அப்போ தான் தெரிய வருது எனக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அது வந்து எல்லாத்தையுமே பயன்படுத்துறதில்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் யோசித்தேன், என்னவா பண்ணலாம், இதை எப்படி கொண்டு போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆடிஷன் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் இன்ஸ்டியூட் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கும் போது என்னோட ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து, பார்த்துக்கிறியாப்பா கொஞ்ச நேரம், வர கால்ஸ் அட்டன் பண்ணி மேம் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிடு, ஜஸ்ட்டு வரவங்க கிட்ட மட்டும் யாருனா வந்தாங்கன்னா அட்டன் பண்ணுனாங்க. நான் ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 10 ஆர்டிஸ்ட் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிறாங்க என்கிட்ட. சார் வந்தால் சொல்லுங்கள். சார்லாம் கிடையாதுங்க, நான் ஸ்டூடெண்ட் தான், நான் இங்கே தான் படிக்கிறேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல தம்பி, இதை கொடுத்துருங்க, நான் ஆடிஷன் போகுதா, படம் ஆரம்பிக்கிறாங்களா, என்ன ஏதுன்னு கேட்டேன். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபோட்டோ சொல்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் அங்கே தெரிஞ்சுது. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் இப்படி தானே ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வாய்ப்போடு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஃபோட்டோஸையும் எடுத்துட்டேன் கையில். எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக சார் ரூமுக்கு, நான் சார்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவேன். டேரெக்டாக போய் சார் ரூமில் நாக் பண்ணிட்டு போயிட்டு சார்கிட்ட வந்து, சார் அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ஃபோட்டோ கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அந்த டேபிளில் கீழே ஒரு இது இருக்குது பாருப்பா, அந்த பண்டலில் வச்சிரு அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பண்டலாக இருக்குது ஃபோட்டோஸ். பார்த்தா இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா மண்டை பிச்சுக்குது, கேள்வி கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் போயிட்டு, சார் இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், சொல்லுப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்களே, இதுலேருந்து ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் படம் நடிக்கும்போது கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே பார்த்துட்டு எல்லாரையும் எப்படிப்பா கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்டார். அதான் சார் அப்போ எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க நடித்ததை எதனா பார்த்துருந்தா கூப்பிடலாம்ப்பா, இல்லை நான் எழுதும்போது அவங்களோட முகம் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் கூப்பிட முடியும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும்னாரு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா நடிக்கணும். அப்போ எப்படி நடிக்கணும்னா, நம்ம படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடணும். வாய்ப்பு தேடுறதுக்கு தான் இந்த ஆடிஷன். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கீங்க. அதுக்கு அந்த டைமில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்து வர என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் நண்பர்களும் சரி, பக்கத்தில் எல்வி பிரசாத் நண்பர்கள், எல்வி பிரசாத்லலாம் ஒரு 50 ஷார்ட் ஃபிலிமுக்கு மேலேயே அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருப்பேன். படிக்கிற டைம்லேயே ஸ்டூடெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டுமே வந்து இறங்கி பண்ணுவோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் இறங்கி பண்ணால் அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம இப்படி நடிப்போம்னு காட்டுவோம்ல, அந்த மாதிரி காட்டுவோம்னு சொல்லிட்டு இறங்கி நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு அந்த டைமில் ஒரு நல்ல தீனி போட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது பண்ணு. அப்படி பண்ணிவிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா ஓகே தெரிய வருவோன்ற அப்ரோச். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பீங்க? 100க்கு மேலே என்றதை விட்டுட்டேன். 100க்கு மேலே போனதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிமையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்படி போன உங்கள் பயணம் முதல் பட வாய்ப்பு வந்து எப்படி அமைஞ்சுது? எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அவர் வந்து ரேண்டமாக ஒரு நாள் மெசேஜ் அனுப்புகிறாரு. என்னோடய ஃபோட்டோஸ் இனிஷியலாக எல்லாமே அவர் தான் எடுப்பார், சிவான்னு சொல்லிட்டு ஓஜாஸ் ஃபோட்டோ. அவர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆடிஷனில் ஆஃபீஸில் போயிட்டுருக்கு, எங்கள் மாமா தான் இதோட படத்தோட ரைட்டரு, அவர் வந்து இங்கே ஆடிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னார், நான் அதனால் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன், நீயும் போய் பாரு அப்படின்னாரு. நான் போய் ஆடிஷன் கொடுக்கும்போதே என்னோட ஆடிஷன் ஃபோட்டோ கொடுக்கறத விட நான் ஆடிஷனுக்கு வந்து சிடி கொடுக்குற நிலைமைக்கு வந்தாச்சு. தேர்ந்தெடுத்து 5 ஷார்ட் ஃபிலிம் மட்டும் சிடி போட்டு அதுக்கு நானே ஸ்டிக்கர் டிசைன் பண்ணி உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து டிசைன் பண்ணி ஃபுல்லாக மேலே ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமோட இது போட்டு அதுலேயே கான்டாக்ட் நம்பர் போட்டு இதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற டைம் வந்துச்சு. சிடியோட தான் போகிறேன். போகும்போதே உள்ளே போகும்போது போயிட்டு வாங்க உட்காருங்கன்னா ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. வேணா இன்னொரு வாட்டி பண்ணுறேன் சார். இல்லை வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணேன். இன்னொரு சீன் கொடுக்குறோம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், நீங்களா பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. 2வது சீன் பண்ணி முடித்தேன். அதை பண்ணி முடித்தவொடனே ஆக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டண்ட்டுலாம் வருமா? ஆமாம் சார், பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்லாம் போயிருக்கேன் கொஞ்சம் அப்படின்னா. சரி வாங்க அதையும் பார்த்துருவோன்னு மாடியில் போயிட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சேன். ஓகே ஃபைட்டு வருது, ஓகே இந்த மூஞ்சில் ஃபைட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு கண்ணா இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேரக்டர் பேர் ராஜாராம்.
அவர் தான் சொன்னார் ஆடிஷன் இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க, படம் பேர் வீரா. ஸோ இந்த ரோல் வந்து சுறா முருகன்ற கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ப்ரொடியூசர் கிட்ட மட்டும் நாங்கள் காட்டிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். சார் வேணும்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம் கூட பாருங்கள் சார், இதில் ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. எதுக்கு அப்படின்னாரு. இல்லை சார், இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு மதுரைக்காரனாக நடிச்சிருப்பேன், ஒரு மீனவனாக நடிச்சிருப்பேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பேன், ஒரு போலீஸாக நடிச்சிருக்கேன், இதெல்லாம் பாருங்கள் சார். எனக்கு சுறா முருகன் தான் தேவை, அதுக்கு நான் ஆடிஷன் பண்ணிட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்னாரு. சார் அப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் இது எனக்கு இருக்கே, இதுவே போதுமே, இது போதும் அப்படின்னாரு. ஓ சூப்பர், ஓகே அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா டப்புன்னு ப்ரொடியூசர் கிட்ட போட்டு காமிச்சாங்க. ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பர் பையன் தூக்குங்கன்ட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கூட வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி ஆடிஷன் போன அனுபவங்கள்? அதுக்கு முன்னாடி போன அனுபவங்கள் உண்டு. படத்தோட இயக்குனர் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு 2 படம் உண்டு, 2 படம் 3 படம் உண்டு, 4 படம் உண்டு. ஸோ கூடும்போது ஃப்ரெண்ட் ரோல்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு நம்ம போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரோல் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராஸ் இந்த பாசிங்கில் எந்த டைலாகும் இல்லாமல் சும்மா அப்படியே பாசிங்கில் போகிற ஆர்டிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு படம் தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த படத்தை வந்து பண்ணும்போது ரொம்ப எதிர்பார்ப்போடு பண்ணேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கோம், ஒரு டைலாக் கொடுத்தா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம். நடிக்க தெரிஞ்சவனை சைடில் வெறும் ஃப்ரேமில் மட்டுமே நிற்க வச்சுருந்தா அதுவே மன உளைச்சலை உண்டாகிரும். ஐயோ நம்மளுக்கு நடிப்பே வரலையான்ற. அதனால் நான் வந்து போகிறத நிப்பாட்டிட்டு ஒரு சில ஆஃபீஸில் கூப்பிட்டு ஃப்ரெண்ட் ரோல்னு சொன்னாங்கன்னா கூட டைலாக் பேப்பர் இருக்கான்னு கேட்பேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, போட்ட சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு சில மேனேஜர்லாம் சொல்லியே இருக்காங்க, தம்பி நீ எப்படி சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறேன்னு நானும் பார்க்குறேன்ப்பா அப்படின்னாரு. ஆனால் நான் உங்ககிட்ட விரோதம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து என்ன ஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்னை அட்மாஸ்பியராக யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், பாலுமேந்திரா சார் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன். நான் எதுவுமே கேட்கல, எனக்கு நடிக்கிறதுக்கு சீன் கொடுங்கன்னு தான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் எனக்கு பெட்ரோல் காசு கூட தர வேணான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பி வந்தது உண்டு. பெரிய இயக்குனர்கள் படத்துலேயும் உண்டு. முதல் படம் வீராவுக்கு நீங்கள் ஆடிஷன் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. முதல் நாள் படப்பிடிக்க போகிறப்போ எப்படி இருந்தது? வீட்டில் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு டே செம்ம எக்ஸைட்டட் தான். ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ பாலுமேந்திரா சார் ஃபஸ்ட்டு படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி சார் இறந்துட்டார். 2014 சார் இறந்துட்டார். நான் 2016 தான் ஷூட்டிங் போகிறேன். 2 வருஷம் கழித்து தான் ஷூட்டிங் போகிறேன். எனக்கு ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, சார்கிட்ட போயிட்டு சார் நான் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த பையன், படம் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு ஆசை. ஆனால் சார் இல்லை. ஆனால் சாரோட கண்ணாடி ஒன்று தலைமுறைகளில் ஒரு எக்ஸ்ட்ரா 1+ கண்ணாடி வாங்கி வச்சுருந்தாங்க. அது சார் இறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடி இருந்துச்சு. அதை வந்து நான் கேட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த கண்ணாடி வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அந்த கண்ணாடியை போட்டுட்டு என்னோட சினிமா பற்ற வாசலில் போயிட்டு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி சார்கிட்ட வந்து மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்னோட புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி நான் நார்த் மெட்ராஸுக்கு ஷூட் போக ஆரம்பித்தேன். வழி ஃபுல்லாக எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங்காக இருந்துச்சு. இதே ரோட்டில் எத்தனையோ காரியங்களுக்காக போயிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம லைஃப் ஃபுல்லாக நினச்ச ஒரு கனவுக்காக போகிறோன்னும் போது அன்றைக்கி ரோடே எனக்கு புதுசாக இருந்துச்சு, அந்த ஜேர்னியே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கைதி படத்தில் நீங்கள் நடித்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தான் லோகேஷ் வந்து உங்களை கூப்பிட்டதா சொன்னீங்க. ஆமாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் கார்த்திக்கோ இப்போ லோகேஷ்க்கே ரொம்ப முக்கியமான படம், உங்களையும் வந்து ஒரு அடையாளம் காட்டின ஒரு படம். கண்டிப்பாக. எப்படி அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? லோகேஷனா வந்து இப்போ இந்த உயரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஷுவராக தெரியும் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போவாருன்ற மாதிரி. ஏன்னா மனசளவில் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். நம்ம கஷ்டப்படும் போது ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம எப்படியாச்சும் நம்ம பிழைக்கிற வேலையை பார்ப்போம்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போதே வந்து நம்மள மாதிரி எவன்லாம் கஷ்டப்படுறானோ எல்லாரையும் முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தாரு. அப்போ நான் எந்த படமும் பண்ணல. அப்பயே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து எப்படியாச்சும் வந்து எனக்கு தெரியாமல் போச்சு மாநகரம் பண்ணும்போது, இல்லைனா இவனை நான் காசு பண்ணியிருப்பேன் அப்படின்னாரு. ஸோ என்கிட்ட எதுவும் சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அடுத்த படத்தில் கண்டிப்பாக அவனை யூஸ் பண்ணிட போகிறேன். எப்படி அறிமுகமானார் லோகேஷ்? என்னோட ஃப்ரெண்டு போஸ்டர் டிசைனர் அமுதன் பிரியன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் மாநகரத்தோட போஸ்டர் டிசைனர். என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து புரோக்கன் இமேஜ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்விபியில் பண்ண ஸ்டூடெண்ட் ஷார்ட் ஃபிலிம். அது வந்து நியூயார்க்கில் விசாரணை கூட செலக்ட் ஆயிருந்துச்சு. நியூயார்க் வரைக்கும் போகுது, சரி கொஞ்சம் நல்ல போஸ்டர் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் நல்ல டிசைனாக பண்ணி கொடுறான்னா அவன் ஒரு சூப்பர் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்தான், போஸ்டர் டிசைன் ஒன்று. அந்த போஸ்டர் டிசைனை பார்த்துட்டு அவர் என்ன படம்டா இது அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நான் கண்ணா ஆக்டர் இவன் தான் நடிச்சிருக்கான், இவனோட ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்னு. சரி போடு 2 hour வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
எப்படிங்க எடுத்தீங்க, யார் இதெல்லாம், டேரக்டர் யார், என்ன இது சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தார். டீ சாப்பிடுவீங்களா, டீ சாப்பிட்டே பேசுவோமா அப்படின்னாரு. அப்படி தான் கீழே போயிட்டு அவர் பயங்கரமாக ரசித்து பேசிட்டு இருந்தார். எனக்கு என்னன்னா படமே எடுத்திருக்காரு இவர், ஷார்ட் ஃபிலிமை இவ்வளோ பார்த்து வியந்து பார்த்து பேசுகிறேன்னா. அப்புறம் அவர் சொன்னார், நானுமே ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து தாங்க வந்தேன், களம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன், தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பழக்கமானது தான். கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு கைதி ஆரம்பிக்கும் போது அப்போ பார்த்தது. அப்புறம் மாநகரம் பார்த்துட்டு சத்தியம் வாசல்ல இருந்தார். போயிட்டு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணேன். என்னண்ணா இவ்வளோ பெரிய படம் எடுத்துட்டு இவ்வளோ சாதாரணமாக வந்து ஏன் ஷார்ட் ஃபிலிமை போய் நல்லா இருக்குன்னு இவ்வளோ போகுது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் என்னங்க ஒர்க்கு தானே, நல்லா இருந்துச்சு. சரி வாங்க ஒரு நிமிஷம் பேசணும், நான் அடுத்த படம் பண்ணுறேன், அந்த அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ், நான் ஆஃபீஸ் போட்டு சொல்கிறேன் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக கரெக்டாக ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆனால் ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அஜாஸ் அகமதுன்னு ஒரு ரோல் இருக்குது, இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு கேட்டார். ஹாப்பி தான், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், சாதாரணமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க இது நிறைய நடக்குது, நிறைய ஆடிஷன் போகிறோம், செலக்ட் ஆகிறோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, அதனால் நடந்தால் சந்தோஷப்படலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக பண்ணுறீங்க, ரொம்ப முக்கியமான ரோலு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோலு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது பண்ணது தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல பார்த்தாலுமே மறக்காத ஒரு விஷயம். அங்கே கொண்டு வந்து ப்ராப்பராக கைதியோட டெஸ்ட் ஷூட் வந்து கார்த்தி சரோட ரோல் என்ன நடிக்க வச்சு ஹோல் இது க்ரூ ஷூட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கிட்ட அப்ரூவ் வாங்கி அஜாஸ் அகமது இவர் தான் பண்ணுறாருன்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து வச்சு ஒரு பைக் டிசைன்லாம் கொடுத்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஃபுல்லாக நைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே நைட்டு தான், நைட்டு மட்டுமே ஷூட் பண்ணுவோம். அது மாதிரி மண்டேலா உங்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். ஓடிடியில் வந்து ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நல்ல படம். அந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, அப்படி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கான கதையை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஃபஸ்ட்டு கதைலாம் சொல்ல, நாங்கள் கைதி முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. அஸ்வின் அண்ணா அப்போ பார்க்க வருவார், ஃபிலோமின் ராஜா தான் எடிட்டர், அவரோட ஆஃபீஸில் உட்காந்து அப்போ பார்க்க வந்தப்போ அப்போ மடன் அஸ்வின் இவர் தான்டா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கான் ஷார்ட் ஃபிலிம்காக, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால், ஓ சூப்பர் அப்படின்னா. நான் தர்மம் பார்த்துருக்கேன், ஆனால் இவர் தான் எடுத்தாருன்னு தெரியாது. இன்பாக்ஸும் பார்த்துருக்கேன், இவர் தான் எடுத்தாருன்னு தெரியாது. அப்படின்னும் போது அப்பா அண்ணா நீங்கள் தானா அது, ஓ நான் உங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேண்ணா, நானுமே நாளே இயக்குனர் சீசன் 5ஓட ஆக்டர், சீசன் 5ஓட பெஸ்ட் ஆக்டர் டைட்டில் வாங்கியிருக்கேன்னா. ஓ சீசன் 5ஆடா நீ, ஓ சூப்பரா ஓகேடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சது தான். அப்போது அவரோட படத்துக்கு அந்த மதி கேரக்டருக்கு, அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சும்மா லோகேஷன் ஆகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சின்ன பையன் கேரக்டர் தான்டா செட்டே ஆகலை, அந்த பெரிய ஐயாவோட பையன் யார் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் டப்புன்னு திரும்பி பார்த்துட்டு, டே கண்ணா வச்சு பண்ணுறா அப்படின்னாரு. உடனே டே கண்ணா சின்ன பையனாக இருக்கான், அவன் எப்பட்றா பண்ணுவான், டே வச்சு பண்ணுறா, அவனுங்க எப்படி வேணால் மாற்றலாம்டா அப்படின்னாரு. அவர் இப்படி என்னை பார்த்துட்டு இவனை எப்படி நம்ம அப்படி மாற்றுறது அப்படின்னாரு. தெரிலடா நான் சொல்கிறேன்டா அப்படின்ட்டு வந்துட்டார். நானுமே எதுவுமே சொல்லிக்கல, நானும் எதுவும் கேட்கல. அப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் கூப்பிட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு ஃபஸ்ட்டு கதையை நரேட் பண்ணிவிட்டு சொன்னார், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆடிஷன் பண்ண சொன்னார். ஆடிஷன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அவருக்கு வந்து ஆடிஷன் பிடிக்கல, அஸ்வினுக்கு வந்து ஆடிஷன் பிடிக்கல. ஏன்னா வந்து நீ ரொம்ப சீரியஸாக பண்ணுற, எனக்கு காமெடியாக வேணும், நீ முறைக்கிற, நீ வந்து எனக்கு அவன் வில்லன் கிடையாது, அவன் வந்து ஒரு லூஸ், அவன் பெருசாக இது இல்லாத ஆள், எனக்கு அப்படி வேணாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கணும் அவன் அப்படின்னாரு. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன், எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணார், ஒரு 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 2 வாரம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாரு. ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்டார். சொல்லுங்கண்ணே அப்படின்னு. கொஞ்சம் வரியா ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு. அடுத்து எதனா படம் சைன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா அப்படின்னு. தாடி வச்சிருக்கு, தாடி எதனா கண்டினியூட்டி இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணா. சரி கொஞ்சம் ஒரு லுக் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் வரையா. கூப்பிட்டு போயிட்டு முடி இது வரைக்கும் வைக்காத முடி என்ன, முடி டோட்டலாக ஸ்ட்ரைட்டன் பண்ணி பின்னாடி வலிச்சு பண்ணி விட்டு, அப்புறம் தாடியை நல்லா ட்ரிம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு பொட்டு ஒன்று வச்சு விட்டு நல்ல வேட்டி சட்டை போட்டு நின்று கையை இப்படி முறுக்கி நில்லு அப்படின்னாரு. நில்லு பேசி இப்போ டைலாக் பேசு அப்படின்னாரு. டைலாக் பேசு என்னால் அப்படின்னா. ஓகே இவன் தானே பண்ணுறான் அப்படின்ட்டார். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லு, நீ தான் பண்ணுறான்னு. என்னண்ணா அப்படின்னு. ஆடிஷன் கூட எடுக்கல அப்படின்னா. இல்லை எனக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து நடிப்பே சொல்லி கொடுக்க வேண்டிய பிரச்சனையாக இருந்துச்சு, அவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு காமெடி மட்டும்தான் வாங்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ நடிச்சு அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ தான். கடைசி 10 நாளைக்கு முன்னாடி நான் ஷூட்டில் ஜாயின் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து நீ அருண் மாதேஸ்வரன், ஸ்ரீ கணேஷ், குருதியாட்டம், சாணி காகிதம் பண்ணீங்க. நீங்களும் வளர்ந்து வர ஒரு நடிகர், அவங்களும் வந்து வளர்த்து வர ஒரு டைரக்டர்ஸ், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்ரீ கணேஷ் அவர்களை நான் சந்திக்கும் போது நான் அப்போ கைதி கூட பண்ணல.
கிட்டத்தட்ட கைதிக்கு ஓகே சைன் பண்ணியாச்சு கைதிக்கு. ஆனால் வந்து கைதி இன்னும் ஷூட்டிங் போகல. ஸ்ரீ கணேஷ் அவர்கள் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிமையும் பார்த்துருக்காரு. ஒரு லிவின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த வெப் சீரிஸும் பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் ஃபேஸ்புக்கிலலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் நாளே இயக்குனர் கண்டஸ்டன்ட். ஸோ அப்படி தெரியும். அந்த மாதிரி நானுமே வந்து 8 தோட்டாக்கள் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த படத்தை. பட் ஆனால் நம்ம நேரில் சந்திச்சதில்லை. நான் ஒரு அந்த கேரக்டருக்கு தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லினா, என்னோட ஃப்ரெண்டு வட்சன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு இருக்கான். அவன் தான் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தான். அவன் சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி ஸ்ரீ கணேஷோட படம் சூப்பர்ரா, 8 தோட்டாக்கள் சூப்பர் படம், அவர் படத்துல நடிக்கிற வாழ்த்துக்கள் மச்சான் அப்படிலாம் சொல்லி விட்டேன். திடீர்னு ஒரு நாள் அவன் என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான், டம் 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 டம்னு தட்டுறான். என்னடா அப்படின்னு சொன்னால், காலையில் தூங்கிட்டு இருந்தேன், காலையில் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வந்து தட்டுறான் கதவை. நீ என்னடா அப்படின்னு சொல்லி இருந்துச்சா, டேய் ஸ்ரீ கணேஷோட ஆஃபீஸ்லேருந்து உனக்கு கால் அடிச்சிருக்காங்கடா, நீ எடுக்கலன்னா 8 மணி தான்டா ஆகுது அப்படின்னா, இல்லைடா முக்கியமான விஷயம்டா, அந்த முத்து ரோல் சூப்பர் ரோல்ரா, செகண்ட் ஹீரோ ரோல், அது தேடிட்டு இருக்காங்கடா ஆள், போய் உடனே போய் பாடுறா அப்படின்னா. நீ சரி போகிறேன்டா அப்படின்னா, டேய் பல்லெல்லாம் அப்புறம் வழங்கிக்கலாம் போய் பாடுறா அப்படின்னா, சரி மூஞ்சாச்சை கழுவிட்டு போகிறான்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்துட்டான். பார்த்தவொடனே அவர் உட்கார வச்சு சொன்னார், அந்த மாதிரி இப்படி ஒரு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த ரோல் உங்கள் ஒர்க்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த ரோல் வந்து ரொம்ப நல்ல ரோல், நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னாரு. நான் படிச்சுட்டு இது வந்து 8 தோட்டாக்கள் எடுத்த டேரக்டர் கிட்டேருந்து இப்படி ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டான்றது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். படிச்சுட்டு என் ரோலுமே ரொம்ப நல்லா நேர்த்தியாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நன்றிங்க இந்த ரோலுக்கு என்ன கூப்பிட்டு. இல்லைங்க உங்களுக்கு சம்மதமாக இந்த ரோல் பண்ணுறதுன்னு கேட்டார். என்னங்க கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, கண்டிப்பாக பண்ணுறோம். அப்படி தான் ஸ்ரீ கணேஷோட ஒர்க் பண்ணுற அனுபவம். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மனுஷன், ரொம்ப மென்மையான மனுஷன் ஆக்சுவலாக சொல்ல போனால். லைக் பேசுகிறதே, ஐயா என்னையா எப்படியா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்தியா, பார்த்து ஸ்டண்டெல்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கயா, ஒன்றும் பார்த்து அடிபட்டுறாமல் அப்படி இப்படி தான் பேசுவார். சிரிச்சிட்டே பேசுவார், அப்படி ஜாலியாக பேசுவார். அருண் மாதேஸ்வரும் வந்து கிட்டத்தட்ட இதே தான், ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்காரு, நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் முன்னாடி பார்த்துருக்காரு. ராக்கிக்கு என்ன கேட்டார், ராக்கிக்கு வந்து பாரதி ராஜா சார் பையனோட ரோல் என்ன கேட்டார். அந்த ரோல் வந்து நான் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அதுக்கான காரணம் வந்து எனக்கு அப்போது அந்த ரோல் வந்து அம்மாவை கொலை பண்ணுற ரோலுன்ற மாதிரி இருந்துச்சு, ராக்கியோட அம்மாவை கொலை பண்ணுற மாதிரி ரோல் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலு, நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சில விஷயங்களை ஸ்க்ரீனில் பண்ணக்கூடாது, ஆஃப் ஸ்க்ரீன்லையும் பண்ணக்கூடாது, அதை நம்ம கடைப்பிடிக்கிற ஆளாக இருக்கணுன்றதுனால பண்ணலைங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே தப்பாகவே எடுத்துக்கல. அவர் வந்து சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ட் ஆஃப் தி டே அது யுவர் சாய்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சாய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி ஏதோ காண்டாயிட்டர் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கரெக்டாக அடுத்த படம் பண்ணும்போது, கண்ணா இது ரொம்ப சூப்பர் ரோல் ஓகேங்களா, இந்த ரோல் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க, மாறின ஒரு ரோல், ஒரு கம்யூனிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கடைசியாக சொன்னார், கீர்த்தி சுரேஷ் தான் அவங்க பேரா நடிக்கிறாங்க, ஸோ பேசிக்காக ப்ரைமரி ரோல் தான் இது அப்படின்னாரு. கம்மி டியூரேஷன் தான் இருக்கும், பட் ஆனால் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அவர் பிரில்லியண்டான டேரக்டர். அவரு கூடலாம் அவரோட விஷனே வந்து பயங்கரமாக இருக்கும். டோட்டலாக அவர் ஒரு தனி உலகத்தில் எடுக்கிறவர். அது படம் பார்த்த எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மாதிரி எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய கைதிகள் சிறுகதை தான் வந்து ரத்த சாட்சியாக வந்து வருது. அதில் நீங்கள் வந்து அப்புன்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்பு கேரக்டருக்கான அந்த கதையை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை எப்படி தகவமைச்சுக்கிட்டீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இந்த சிறுகதையை பவா செல்லதுரை அவர்களோட நரேஷன் ஒன்று யூடியூப்பில் இருக்குது, கைதிகள் பற்றின நரேஷன். அந்த நரேஷனை கேட்டு நான் உடனே என்ன நினச்சேன்னா, அந்த கதை வந்து என்னை தூங்கவே விடல. அந்த வெறும் அந்த நரேஷன் மட்டுமே கேட்டு எத்தனையோ கதைகள் கேட்குறோம், எத்தனையோ நரேஷன் கேட்குறோம். ஆனால் ஒரு நரேஷன் வந்து நம்மளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சுதுன்னா, இதை எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணணுன்ற ஆசைலாம் இருந்தது கிடையாது. ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு காட்டில் இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம தெரிஞ்ச டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம இதை ஷூட் பண்ணி பார்த்துடணும், அதில் அந்த அப்புவா நடிச்சிடணும் அப்படின்ற ஆசை இது ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போ இருந்துச்சு ஓகேங்களா. செகண்ட் லாக்டவுன் அப்போது ஒரு கால் வருது, ரஃபிக் இஸ்மாயில் சார் கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், எந்த லுக்கில் இருக்கீங்க? அப்போ சாணி காகிதத்துக்கு இவ்வளோ முடி இவ்வளோ தாடி வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி முடி தாடி வச்சுருக்கீங்களா? எனக்கு என்னென்னா இதே மாதிரி ரோல் கொடுத்து அப்படியே போக்கிற போகிறாங்கன்றதுனால, இல்லை சார் அது வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார், அதனால் அந்த முடி தாடிலாம் கட் பண்ணிட்டேன் சார், அதுதான் சார் விஷயம், கட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே கண்ணா, ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தில் வந்து அப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரோலு, அவர் தான் ஹீரோ, அது ஹீரோ ரோலுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னாரு. சார் இருக்குது சார் இருக்கு சார் சார் அப்படின்னோடனே, இல்லை கண்ணா நல்லா இருக்கும், கதை படித்து பாருங்கன்னாரு. ஃபஸ்ட்டு போயிட்டு மீட் பண்ணோடனே அவரோட ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டினார். யாருமே அப்படி பண்ணது கிடையாது. இதுதான் நான் ஷூட் பண்ண ஷார்ட் ஃபிலிம்.
இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ண விருப்பப்பட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். கதையை உட்காந்து நரேட் பண்ணார். நரேட் பண்ணி முடித்த உடனே எனக்கு கதை வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு, ஃபுல் அரிச்சிருச்சு எனக்கு கதையை கேட்டு. உடனே கண்ணா ஒன்றும் இது இல்லை, உட்காந்து படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்பயே கொடுங்க படிக்கிறேன்னு சொல்லி அப்பயே அங்கேயே ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து படிச்சிட்டேன். படித்து முடித்தோடனே எழுந்து கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு, இந்த படம் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா சூப்பர் சார், ஆனாலுமே நான் செலக்டே ஆகலைனாலுமே இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்துடும், நீங்கள் மிகப்பெரிய டேரக்டர் ஆகிடுவீங்கன்ற நம்பிக்கை, அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கீங்க, நம்ம ஒன்றும் இல்லை ஜெயமோகன் சாரோட கதை தான் அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் அதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போட்டு எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக கதை கரு அவரது தான், பட் ஆனால் நீங்கள் நல்லா எழுதிங்க. அதுக்கு ஒரு ஆடிஷன் மாதிரி ஒன்று பண்ணப்போ அந்த ஆடிஷனுக்கு வந்து அப்போ அந்த ஆடிஷனை எப்படி டெலிவர் பண்ணுறதுன்றதுக்கு ரஃபீக் சார் வந்து ஒரு அப்புவாக மாறுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கட் பை கட் போய்க்கலாம். நாங்கள் சிங்கிளாக ஒரே டேக்காகவே போகலாம், ஒரு 5 நிமிஷம் லென்த்தி டைலாக் வரும், ஒரே டேக்காகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷனை கொடுத்து எடுத்து ப்ரொடியூசர்ஸ்க்கு சப்மிட் பண்ணது தான், ஆஹாக்கு சப்மிட் பண்ணது. ப்ரொடியூசர்ஸ் டர்மரிக்கு அவங்க எதுவும் சொல்லலை, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தோன்னே அவங்க ஆடிஷன்லாம் கேட்கல, ஆஹா கேட்டாங்க. ஆஹா ஒரு ஆடிஷன் பண்ணி பார்த்துடலான்னு கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். அவர் அல்லு அரவிந்த் சார் பார்த்துட்டு, ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் பாயவன், என்னை கூட்டிகிட்டு இவன் தான் ஹீரோ, இவன் தான் அப்பு அப்படின்ட்டார். ஸோ அப்படி போய் ஆடிஷன் பண்ணி ஓகேயான ஒரு இதுதான். இப்போ ரத்த சாட்சிக்கு அப்புறம் இந்த வருஷம் லவ்வர் வந்திருக்கு. இதுவரையும் நீங்கள் பண்ண கேரக்டரில் இருந்து இந்த படத்தினுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த படத்தினுடைய அந்த கதை கேட்டப்போ உங்களுக்கான கதாபாத்திரம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதில் நடிக்கலாமா வேணாமா அப்படின்ற எண்ணங்கள் ஏதாச்சும் இருந்தா? ஃபஸ்ட்டு கதை கேட்ட உடனே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கதையை வந்து படிக்க சொன்னார் வியாஸ். நான் வந்து அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் வந்து இல்லைங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒரு வாட்டி படிச்சிருங்க தலைவான்னு, ஏன்னா என் மைண்டில் ஒன்று இருக்குது, நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னாரு. படித்த உடனே ஸ்கோப் கம்மியாக இருந்துச்சு, அதனால் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ப்ரொடியூசர்ஸு மணிகண்டன் இவங்க எல்லாருமே வந்து என்னங்க பண்ண மாட்டேன்றாரு பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீ வந்து நான் வியாஸ்கிட்ட காரணத்தை சொல்லிட்டேன். இப்போ தான் லீடாக வந்திருக்கோம், ரொம்ப ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு லீடாக வந்திருக்கோம், திரும்ப வந்து சப்போர்ட்டிங்னு போயிட்டு ஒன்று வர்றது வந்து நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறது இல்லை. ஓகே, அது வந்து ஒரு இலக்காரமாக தான் பார்க்குறாங்க, ஏன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர் தானே அப்படி தான் பார்க்குறாங்க, நடிக்கிற ஸ்கோப் இருக்கிற இதுன்னு பார்க்குறது இல்லை. அதனாலேயே அடுத்த படம் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது, இதனால நான் படம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தேடினாங்க, ஒரு சில நடிகர்ஸ் எல்லாம் தேடினாங்க, நடிகர்களை தேடி ஆடிஷன் பண்ணியும் பார்த்தாங்க, எதுவும் ஒர்க் ஆகலை. திரும்ப வந்து வியாஸ் வந்து இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்கேன், அதை படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த வேர்ஷனை வாங்கி பார்த்தேன், படித்தேன். எனக்கு வந்து அந்த வேர்ஷனை விட இந்த வேர்ஷன் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாடி ஒரு ஹிட்டு கொடுத்த அது வந்து யூடியூபோ ஷார்ட் ஃபிலிமோ என்னவா வேணா இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் லிவினுமே கூட அது கொடுத்த ஒரு டேரக்டர்ன்றதுனால கண்டிப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. மணிகண்டன் அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட நடிப்பும் எனக்கு பிடிக்கும், அவர் கூட சேர்ந்து ஒரு படம் எப்பயாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ தான் குட் நைட் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ டீமாகவே நல்ல டீமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணது அந்த படம். ஓகே, எடுத்து ட்ரை பண்ணுவோம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்னென்னா, இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ரோல்களுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ரக்கடாக ரொம்ப ரா இன்டென்ஸாக சண்டை போடுற மாதிரி, கோவப்படுற மாதிரி, இல்லைனா வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் காட்டியிருக்கு. நம்ம ஆக்சுவலாக லைஃப்பில் யாரும் அந்த மாதிரி ஷேட்ஸை காட்டினதில்லை. அண்ட் இந்த ரோலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மதன் கேரக்டர் இருக்குல்ல, இந்த மதன் கேரக்டர் வந்து லைஃப்லேயே நம்ம நிறைய ஆண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, ஆனால் மற்றவங்க பார்வையில் வந்து இவனுக்கு என்னடா இவன்லாம் பொண்ணுங்க கூட ஜாலியாக இருப்பான்ற மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கும். ஆனால் நிஜமாலுமே ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பேசுகிறவனா இருப்பான். ஆனால் இந்த உலகத்தோட பார்வையை எப்பயுமே வந்து யாராச்சும் ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்தியா அப்போ பாரு ஒரு 2 பொண்ணுங்களோடய சுற்றுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களை பற்றி நம்ம எப்பயாச்சும் ஒரு ரோல் வந்து பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அதுக்கான ஸ்கோப் அந்த ரோலில் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளாக ஒரு நீட்டான ரோலில் முகம் தெரிகிற மாதிரி எதுவுமே நடித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணது தான். ஒரு நடிகனாக நீங்கள் நடிக்க விரும்புகிற கேரக்டர்னு எது சார் சொல்லுவீங்க? சார், எனக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு ஆசை. அதுதான். ஏன்னா இன்னமும் வந்து நான் வியந்து பார்க்குறது என்னென்னா, ஒரு க்ரீன் மேட்டில் எப்படி அவங்களால அவ்வளோ பிலியபிளாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. நம்ம இப்போ ஆடிஷன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் ஆடிஷன் பண்ணுறோம், காஸ்டியூம் மேக்கப்லாம் எதுவுமே இல்லை, கூட ஆக்டர்ஸ்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த உலகமே இல்லை, வெறும் க்ரீன் மேட் மட்டும்தான் இருக்குது.
அப்போ அவனோட கற்பனை எவ்வளோ பெருசாக இருந்தால் அவனால் வந்து அந்த உலகத்தையே மைண்டில் வச்சுட்டு நடிக்க முடியும். அதனால சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் பண்ணலாம் சார். உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக அமைய அந்திமொழி சார்பா வாழ்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கான்வர்சேஷன். அதாவது என்னை ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டு என்னோட ஹோல் லைஃப் வந்து சர்ன்னு ஒரு விசிட் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இதனால தான் எனக்கு இன்டர்வியூவும் பிடிக்கும். அண்ட் ரொம்ப அழகாக கேட்டீங்க. உங்கள் தமிழுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.